என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ஆ, போன வாரம் பங்குச் சந்தைகள் ரொம்ப மோசமா தான் முடிவடைஞ்சிருந்தது. மே மாதம் 12ஆம் தேதி இந்தியா, பாகிஸ்தான் ஆ, போர் நிறுத்த ஒப்பந்தம், அதாவது சீஸ்ஃபயர் வந்தது. அன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ஏறி 24,000லிருந்து 25,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நடந்த ட்ரேட்ல கிட்டத்தட்ட இந்த கடந்த 2, 3 மாதமா வந்து நிஃப்டி வந்து 24,500க்கு கீழே வரவே இல்ல. ஆ, ஒரு 3 நாட்கள், 4 நாட்களுக்கு வந்தது. ஆனா, அன்னைக்கு முடிவடைஞ்சது வந்து 24,500க்கு மேல தான் முடிவடைஞ்சது. அதாவது இன்ட்ராடே பேசிஸ்ல 24,500க்கு கீழ வந்தாலுமே, குளோசிங் பேசிஸ்ல 24,500க்கு மேல தான் நிஃப்டி குளோஸ் ஆச்சு கடந்த 3 மாசமா. வியாழக்கிழமை என்னாச்சு, இந்த ட்ரம்ப்புடைய டாரிஃப் நியூஸ் வந்தது. ஆஸ் யூசுவல் 24,500 கீழ வந்தது. ஆ, ஆனா, இதுக்கு முன்னாடி 24,500க்கு கீழ வந்ததுக்கும், வியாழக்கிழமை 24,500க்கு கீழ வந்ததுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, 24,500க்கு கீழ வந்தாலுமே, ஒரு ந ப 5 புள்ளிகள் அல்லது 50 புள்ளிகள் இறங்கி ரெக்கவர் ஆச்சு. ஆனா, அந்த இன்ட்ராடே லோ அது வந்து வியாழக்கிழமை தான் அதிகபட்சமா இருந்தது. 24,374 என்ற அளவுக்கு வந்தது. ஆக மொத்தம் வியாழக்கிழமை தான் கடந்த 3 மாதத்துல வந்த லோ, இன்ட்ராடே லோ. ஆனா, அதே நேரத்துல ஒரு எண்ட் ஆஃப் தி டேல ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் வந்து ஒரு 300 புள்ளிகள் ஏற்றம் கண்டு வியாழக்கிழமை பாசிட்டிவ்லயே முடிஞ்சது. ஆனா, வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்தவித கெட்ட செய்தியும் இல்ல. ஆனா, பங்குகள் தொடர்ந்து இறங்கி அந்த 24,500க்கு கீழ போயி, அந்த 24,374க்கும் கீழ போயி, இன்னும் கீழ போய் அந்த லோவஸ்ட் லெவல்ல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ கடந்த 3 மாதத்துல லோவஸ்ட் குளோசிங், லோவஸ்ட் இன்ட்ராடேவும் அதுதான், லோவஸ்ட் குளோசிங்கும் அதுதான். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆ, என்ன அப்படின்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தா எந்த செய்தியும் கிடைக்கல. ஆ, பாரதி ஏர்டெல் அவங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி என்ற அளவுக்கு பங்குகளை வித்திருக்கிறாங்க. அதை வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 2,000 கோடி பை அப்படின்னு காமிக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பையும் எஃப்ஐஐ பையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சார் எஃப்ஐஐ வந்து 2,000 கோடி பை, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் நிறைய பை, 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் சார் மார்க்கெட் உள்ள இறங்குச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு சொன்னால், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வாங்கின 10,000 கோடியுமே வந்து இந்த பாரதி ஏர்டெல் ஷேராக இருந்திருக்கலாம். ஸோ பாரதி ஏர்டெல் அவங்க 10,000 கோடி விற்கும்போது அது வந்து எஃப்ஐஐயோட விற்பனைன்னு வராது. ஏன்னா அது வந்து ப்ரொமோட்டர் என்டிட்டி. ப்ரொமோட்டர் என்டிட்டி விற்கும்போது அது இன்ஸ்டிடியூஷனல் பையிங்லேயோ அல்லது செல்லிங்லேயோ வராது. ஆனால் வாங்குனவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸு. அதனால் வந்து பை மட்டும் இன்ஸ்டிடியூஷனல் பையில் வரும், செல் வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல்லில் வராது. அதனால தான் வந்து அந்த 10,000 கோடி கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷனல் பை காமிக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் அந்த பாரதி ஏர்டெல்லை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு பார்த்தால், நெட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அன்னைக்கு 0 தான். கண்டிப்பாக வந்து 0வா இருக்க முடியாது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட் இவ்வளவு கீழே போகும்போது, கண்டிப்பாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பங்குகளை வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில், ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா, பாரதி ஏர்டெல்லை வெளியே எடுத்துட்டு பார்த்தோம்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் நிறைய பை பண்ணியிருப்பாங்க. அதே அளவுக்கு ஈக்குவலாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றுருக்கிறாங்க. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை எஃப்ஐஐ 2,000 கோடி பை அப்படின்னு பார்த்து மயங்கிட வேணாம். அன்றைக்கும் வந்து எஃப்ஐஐ செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கதை. இன்னொரு பக்கம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப 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 பேரிஷாக இருக்குது. அது எந்த அளவுக்கு பேரிஷாக இருக்குன்னா, மற்ற எமர்ஜிங் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 25-30% டவுனில் இருக்கிறோம். ஏன்னா மற்ற எமர்ஜிங் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் ஏறி இருக்கு.
நாம வந்து ஒரு 8லேருந்து 10% இறங்கி இருக்கிறோம். ஸோ அத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 முதல் 30% வரைக்கும் இந்திய பங்குச் சந்தைகள் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்றத பார்த்துங்க. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, அ ஒரு டெய்லி சார்ட்ல RSI பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷா இருக்கு. அந்த மாரி நீங்க எந்த டெக்னிக்கல் பார்த்தாலுமே, அ ஒரு 20 டே சிம்பிள் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 50 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 100 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் எல்லாமே உடைச்சிட்டாச்சு. எல்லாத்தையுமே கீழ போயாச்சு. சரி, இப்ப அடுத்த கேள்வி. சரி, எல்லாமே பேரிஷா இருக்கு. அடுத்து என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அடுத்த சப்போர்ட் எங்க அப்படின்றத நம்ம தேடணும். அடுத்த சப்போர்ட் எங்க வரும் அப்படின்னு சொன்னால், 24,150லேருந்து 24,200 அந்த ரேஞ்சில சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, எதனால அந்த இடத்துல அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம்னா, அங்க வந்து 2 முக்கியமான விஷயமா இருக்கு. ஒண்ணு 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தால், அந்த பங்குச் சந்தையில 200 டே மூவிங் ஆவரேஜ உடைக்கக்கூடாது. ஏன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட். அது வந்து 24,150லேருந்து 24,200க்குள்ளார வருது. ஸோ அதனால ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ்ல கண்டிப்பா சப்போர்ட் எடுக்கணும். எடுக்கலன்னா பங்குச் சந்தைகள் இன்னும் பேரிஷ் ஆயிடும். அது வந்து 1. 2வது இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி லோவஸ்ட் போனது வந்து 21,750. அங்கருந்து ஹையஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா, 25,650. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 4,000 புள்ளிகள். அதுல வந்து ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட் வந்து 38.2%. அது ஒரு மேஜர் சப்போர்ட். அந்த 38.2% ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட் இந்த 24,150 to 24,200ல வருது. அதாவது 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அங்க தான் வருது. ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட்டும் அங்க தான் வருது. அதனால அது வந்து ஒரு நல்ல மேஜர் சப்போர்ட்டா இருக்கணும், டெக்னிக்கலா பார்க்கும்போது. ஆனா மார்க்கெட்ட பார்த்தா பயமா இருக்குது. ஏன்னா, நேத்து முடிவடைஞ்சதே வந்து 24,325, 335 அந்த ரேஞ்சில தான் முடிஞ்சது. இன்னும் ஒரு 0.5% விழுந்தாலே அந்த 24,200 வந்து பிரேக் ஆயிடும். ஏற்கனவே 24,500 ஒரு நல்ல சப்போர்ட்டு. பல தடவ அது இன்ட்ராடேல உடைச்சாலும், குளோசிங் பேசிஸ்ல உடைக்கல அப்படின்னு சொல்லின்னு அதே நேரத்தில டெக்னிக்கலா நம்ம இன்னொரு சொல்லுவோம். ஏதோ ஒரு டின் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு ஏதோ அ ஏதாவது ஒரு டின் அடைக்கப்பட்ட உணவு. அந்த டின்ன வந்து நீங்க உடைக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு சுத்தியல் எடுத்து அடிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு தடவ அடிக்கும்போது அந்த டின் உடையாது இல்லைங்க. ஆனா வீக் ஆகும். 2வது தடவ, 3வது தடவ, 4வது தடவ அடிக்கும்போது அந்த வீக் ஆகினே போகும். ஆனா உடையாது. இது 5வது தடவையோ, 6வது தடவையோ அடிக்கும்போது அது உடைஞ்சிரும். அதே போல தான் ஒரு 24,500 அப்படிங்கிறத நிஃப்டி உடைக்கல. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு மேல போச்சு. திரும்ப வந்துட்டு மேல போச்சு. திரும்ப இந்த மாரி 4 தடவ, 5 தடவ வந்துட்டு மேல போகும்போது, அது அது வீக் ஆகின்னு இருக்குது அந்த சப்போர்ட். ஸோ அல்டிமேட்டா அந்த சப்போர்ட்டு உடைஞ்சிடுச்சு. ஸோ இப்ப அதே போல அடுத்த சப்போர்ட்டு இந்த 24,150 அப்படின்ற இதுக்கு வரலாம். அங்க வந்தாலுமே அப்படியே ஒரு நேரடியாவே அப்படியே தொடர்ந்தெல்லாம் விழாது. ஏன்னா பங்குகள் ஆல்ரெடி ரொம்ப விழுந்துடுச்சு. அ அங்க வந்து ஒரு தடவ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, திரும்ப மேல போயிட்டு, திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, திரும்ப அல்டிமேட்டா உடைக்கலாம். அது நடக்குமா நடக்காதான்னு இன்னும் கொஞ்ச நாள் போனா தான் தெரியும். ஒருவேளை அந்த 24,150யும் உடைத்து விட்டால், அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,800. அது என்னன்னா, ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட்ல 50% ரிட்ரேஸ்மென்ட். ஸோ நீண்ட கால அடிப்படையில அ ஃபிபனோசி ரிட்ரேஸ்மென்ட் 50% ரிட்ரேஸ்மென்ட்ங்கிறது ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான சப்போர்ட். அதனால ஒரு நீங்க மீடியம் டெர்முக்கு பங்குகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நிஃப்டி வந்து 24,350க்கு கீழ போயிட்டு 23,800க்கும் 24,150க்கும் நடுவுல ட்ரெண்ட் நடக்கும்போது நீங்க வாங்குனீங்கனால், அது பவுன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற
டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸ். பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னுட்டு. இந்த வாரம் வந்து நிஃப்டி வந்து 24,000க்கு கீழே போகாமலும் 25,000க்கு மேலே போகாமலும் பங்குகள் வர்த்தகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ பேங்க்கு இந்த 3 தான் பெரிய கம்பெனிகள். அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். பத்தத்துக்கு ஐடி நிறுவனங்கள் ஏதோ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் பேரிஷ் ஆகுதா, இல்லை இந்த இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் வெளியூர் வந்திருக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து ரொம்ப தூரம். அதனால தான் இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நாளையிலேருந்து திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். இந்த ஆடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.